எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கங்களை கொடுக்கும், என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மீனராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். ரேவதி நட்சத்திரம் 3வது நட்சத்திரமா வரும். ரேவதி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான். அதாவது புதனுடைய நிலை இந்த மாதம் எப்படி இருக்குங்க, ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த மாதத்தின் முதல் பகுதியில் அமர்ந்திருக்காருங்க. இதுல 2வது பேர்லேருந்து வக்ரம் பெறுவார். சரிங்களா? இந்த 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறது சிறப்பான, கண்டிப்பாக சிறப்பு தான். புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தும். எந்த ஒரு சூழலையும் உங்களோட புத்திசாலித்தனத்தின் மூலமாக சமாளிக்கின்ற ஒரு திறமையை இது வந்து கொடுக்கும். நல்ல ஒரு திறமைசாலி அப்படின்ற ஒரு பெயரை வந்து வாங்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம எல்லா துறையிலையும் ஒரு ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்தும். சரிங்களா? நல்ல நாலேஜை வந்து அதிகப்படுத்தும். அறிவு தேடலை அதிகப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய புது புது விஷயங்கள் நீங்க கத்துக்கிறதுக்கான ஒரு ஈடுபாட்டை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள், தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். போட்டித் தேர்வுகளில் நீங்க பங்கேற்கீங்கன்னா அதை கண்டிப்பாக ஜெயிச்சு காமிப்பீங்க. 2வது, ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்திருப்பாங்க இந்த மாதத்துடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும். இந்த சூரியன் குரு சேர்க்கை வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக இப்ப நீங்க படிச்சு முடிக்க போறீங்கன்னா முடிச்ச உடனே நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு வேலை அமைப்புகள் இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? 2வது, வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறையும். அதாவது முழுமையா சரியாகிறது குறையும். அதே போல அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகம், அரசு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக நடந்து முடியும். கடல் கடந்த தூர தேசங்கள்ல போய் நீங்க வேலைக்காக முயற்சி பண்றீங்க அல்லது படிப்பு சார்ந்த விஷயங்களாக முயற்சி பண்றீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பை கொடுக்கும். 2வது, தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும். குறிப்பாக மீனம், ரேவதியில பிறந்தவங்களுக்கு இது கரெக்டா பொருந்தும். 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். பாக்கியாதிபதி 6ல மறைஞ்சு போய் கேதுவோடு சேர்ந்திருக்கார். இது ரெண்டுமே அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு தன்மை அப்படின்றது கிடையாது. அப்போ அந்த தாய் தந்தனுடைய ஆரோக்கியத்துல இந்த மாதம் நீங்க கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுக்கணும். அவங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகை மருத்துவம் சார்ந்த செலவுகளை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும். 2வது, இந்த காலகட்டத்துல வரையஸ்தானத்துல ராகு இருக்கார். நல்ல விஷயங்களுக்காக, அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்களுக்காக நல்ல ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க செலவு செய்வீங்க. அதே போல ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்து உட்காந்துருக்காருங்க. உடன் பிறந்த இரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால் நல்லதொரு ஆதாயம், அவங்க மூலமாக நல்லதொரு முன்னேற்றங்கள் வாழ்க்கையில கிடைக்கிறது. அவருடைய உதவிகள் தற்போது சரியான ஒரு நேரத்துல கிடைக்கிறது. ஸோ இது போன்ற அமைப்புகளை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடத்த சுக்கிரன் முயற்சிகள்ல வெற்றியை கொடுப்பார். ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரி செய்வார். நல்ல தேக ஆரோக்கியம், நல்ல ஒரு தேக பலத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். இந்த மாதம் 2வது பொருள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஹெல்த் ரீதியாக கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? என்னதான் 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்கை இருந்து ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட அந்த பிரச்சனைக்கான தீர்வை சுக்கிரன் தான் கொடுப்பார். சரிங்களா? 2வது, முயற்சிகள் எதுவாயினும், அதாவது ஒரு ஒரு விஷயத்துக்காக நீங்க இறங்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்துல விடாமுயற்சியோட போராடி ஜெயிக்கின்ற ஒரு தன்மையை சுக்கிரன் கொடுப்பார். அதே போல ராசிக்குள்ள சனி பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து வக்ரம் பெறப்போகிறார். இந்த சனி பகவான் வந்து ராசிக்குள்ள வக்ரம் பெறது கொஞ்சம் சிறப்பு கிடையாது தாங்க. கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகளை சற்று அதிகப்படுத்தும். குறிப்பாக திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒற்றுமையை வந்து குலைக்கும். சரிங்களா? அதே மாதிரி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும்.
கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒரு புரிதலை நீங்க எந்த அளவுக்கு அதிகமா நீங்க வளர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனை, பிரிவுகள் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி திருமணம் சார்ந்த முயற்சிகள்ல நிறைய தடைகளை கொடுத்து அதன் பிறகுதான் வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? என்னதான் நீங்க வரன் பார்த்தாலும் சரியான ஒரு வரனை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து அமைய விடாது. நிறைய தடைகளை கொடுக்கும். உனக்கு செட் ஆகாத விஷயங்கள் தான் அதிகமா தேடி வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த திருமண வாழ்க்கையை கொஞ்சம் லேட்டா அமைச்சுக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது, ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த மாசத்து 2வது பகுதியில சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருக்கிறது சொத்து பத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், வீடு மனை வாகனம் சார்ந்த முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு வேலையை வந்து வாங்கி கொடுக்கும். ஆனா வேலை ரீதியாக பணிச்சுமைகள் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், தலைக்கு மேல ஒரு பாரம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா அதை தாண்டி நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க. கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்ல பொறுமையை வளர்த்துக்குங்க. சோம்பல்தனம் வேற, பொறுமை அப்படின்றது வேற. சரிங்களா? பொறுமையை வளர்த்துக்குங்க. எல்லா இடத்துலயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.